இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மாமியார் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இந்த பொண்ணு தன்னோட மாமியாரை எழுப்பி பார்த்துட்டு தன்னுடைய புருஷனை கூப்பிடுறாங்க. அவரு வந்து பார்த்துட்டு, ஐயோ அம்மா என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பொண்ணு கடவுள் கிட்ட தன்னோட மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணோட மாமியார் சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. உடனே இந்த பொண்ணு வந்து, என்ன அத்தை உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடலுக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த பொண்ணோட மாமியார், இல்லம்மா எனக்கு நல்லபடியா உடம்பு சரி ஆகிவிட்டது, இனிமே என்னோட பையன் நீ நல்லபடியா பார்த்துக்கணும், பொறுப்பா குடும்பத்தை நடத்த வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய மாமியார் கிட்ட, இருங்க அத்தை வந்தறன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாள். திறந்து பார்த்த அந்த பொண்ணோட புருஷன் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வராரு. உடனே இந்த பொண்ணு தன்னோட புருஷன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கிறாள். அதுக்கு இவரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல்ல ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, என்ன சொல்றீங்க, அம்மா வீட்டுல தான் இருக்காங்க, சோஃபாவை பாருங்கன்னு சொல்றா. பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாள். அப்போ அந்த பையனுக்கு ஒரு கால் வருது, அம்மா இறந்துட்டாங்கன்னு போன்ல சொல்றாங்க. இவரு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டாரு. அப்பதான் தெரிய வருது அம்மாவோட ஆத்மா தான் வீட்டுக்கு வந்து இருக்குன்னு. இப்ப ரெண்டு பேருமே கதறி அழுகிறாங்க. அம்மா உயிரோடு இருக்கும் போதே அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும். உங்களுக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.